ஃபோர்த் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் டேனிங் பெட். இந்த டேனிங் பெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் மூலம் ஆர்டிஃபிஷியலான யூவி ரேஸை யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து டேன் பண்ணுவாங்க, அதாவது டார்கன் பண்ணுவாங்க. இப்போ ஜென்ரலா நம்ம வந்து ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்றோம், என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்கின் வந்து அந்த சன்லைட்னால டேன் ஆக ஆரம்பிக்கும், அதாவது டார்க் ஆக ஆரம்பிக்கும். அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ணாமலேயே இந்த டிவைஸ் மூலம் நம்மளோட ஸ்கின்னை வந்து டேன் பண்ண முடியும். இதை வந்து சன் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டேனிங் பெட்ல பார்த்தீங்கன்னா யூவி லேம்பை வந்து ஃபிட் பண்ணிருப்பாங்க. இந்த யூவி லேம்ப் பார்த்தீங்கன்னா யூவி ரேஸ் அண்ட் யூவிபி ரேஸ், இந்த ரேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எமிட் பண்ணும். இந்த ரேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து பெனிட்ரேட் ஆகி நம்ம ஸ்கின்ல உள்ள மெலனின் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். இது ஸ்டிமுலேட் பண்றனால நம்மளோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா டேன் ஆக ஆரம்பிக்கும். WHO, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இந்த டேனிங் பெட்டை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணிருக்காங்கன்னா குரூப்போன் கார்சினோஜன் அப்படிங்கிற கேட்டகரியா வந்து கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. இந்த குரூப்போன் கார்சினோஜன் அப்படிங்கிற கேட்டகரியில பார்த்தீங்கன்னா ஹியூமனுக்கு கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப ரொம்ப டேஞ்சரான திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்போன் கார்சினோஜன் அப்படிங்கிற கேட்டகரியில வந்து உள்ளடக்கி இருப்பாங்க.